ஓம் ஆயி ஆனந்தவல்லி அமிர்தகலதரி ஆதிசக்தி மகம் மாயே மாயஸ்படிகமணி மாமதங்கி ஷடங்கி ஞானார்த்த பரிமளநயகரீம் நாதவிந்துதாரிணி நாதாந்ததர்ப்பநகரீம் ஸ்ரீம் பீஜமந்திரஸ்வரூபிணீம் அம்பா நமோஸ்துதே. அன்பார்ந்த தாய்மார்களே, பெரியோர்களே, சான்றோர் பெருமக்களே, எல்லா துறைகளிலும் மேன்மையடைந்து வரும் அன்பர்களே, குழந்தைகளே, அனைவருக்கும் சுபமஸ்து. அதாவது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகரிலிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் இந்த செஞ்சி திருவண்ணாமலை செல்லக்கூடிய நெடுஞ்சாலையில் பெலாகுப்பம் என்கின்ற கிராம எல்லையில் இந்த ராஜராஜேஸ்வரி பாடசாலை வளாகத்தில் இந்த ராஜராஜேஸ்வரி பீடம், அருள்வாக்கு பீடம் எழுந்தருளி உள்ளது. இந்த இடத்துல செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு ஆகிய தினங்களில் அருள்வாக்கு நடைபெறுகிறது. இந்த செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு ஆகிய தினங்களில் வரக்கூடிய தாய்மார்கள், பெரியவர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு வரணும். கீழே ஸ்க்ரோல் போயின்னு இருக்கேன் அந்த நம்பரில். அன்பு தாய்மார்களே, அதே போல் திங்கள், சனி, புதன், வியாழன் ஆகிய தினங்களில் சென்னையில் முகாமிட்டிருக்கேன். சென்னைக்கு வந்து அருள்வாக்கு கேட்கணும், ஜாதகம் பார்க்கணும், எதிர்காலத்தை பற்றி கேட்கணுன்றவங்க சென்னையில் வந்து பார்க்கலாம். அவங்களும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் வாங்கின்னு வரணும். இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க எல்லாரும் அந்த ஸ்ரீ ரகுராமடிகளார்னு டைப் பண்ணி யூடியூப்லேயும் பார்க்கலாம் இந்த நிகழ்ச்சியை. அன்பு தாய்மார்களே, ஒரு கதையோடவே ஆரம்பிக்கலாமே. இன்னைக்கு ஒரு ஊரில் ஒரு ராமசாமின்றவன் இருந்தான். அவனுக்கு அம்மா இருக்காங்க. அந்த ராமசாமி எந்த கோவிலுக்கும் போக மாட்டான், சாமியும் கும்பிட மாட்டான். காலையில் எழுந்த உடனே நல்லா சாப்பிடுவான், போய் முதல் வேலை அதுதான். அந்த அம்மாவுக்கு ரொம்ப வருத்தம், தன் பிள்ளை ஆன்மீகத்தில் இறை வழிபாட்டுக்கு வரணுமே என்கின்ற ஒரு ஆதங்கம், பொறுப்பில்லாமல் இருக்கிறானேன்ற ஒரு ஆதங்கம். ஒரு நாள் அந்த ஊருக்கு ஒரு முனிவர் வந்தார். இந்த ராமசாமி அந்த அம்மா தன் மகனை அழைச்சிட்டு அந்த முனிவர்கிட்ட போய், சுவாமி, இவனுக்கு பக்தியை உபதேசம் பண்ணுங்க, ஆன்மீகத்தை எடுத்துரைங்க, ஆன்மீக பற்றுதல் இவனுக்கு வர வேண்டும், அதுக்கு ஏதாவது ஒரு வழி செய்யுங்க அப்படின்னுட்டு போய் நமஸ்காரம் பண்ணுறாங்க அந்த அம்மா. இந்த ராமசாமி கீழே விழுந்து கையெடுத்து கும்பிட்டுனே இருந்தான். பெரியவங்க அதனால் கையெடுத்து கும்பிட்டுன்னு இருக்கான். அப்போ அந்த முனிவர் கேட்குறாரு, ஏன்பா தினம் கோவிலுக்கு போயிட்டு வந்து சாப்பிட? சாமி, அதுக்கெல்லாம் நேரம் இல்லை, வேறு ஏதாவது ஐடியா கொடுங்க. சரி, தினம் நெத்திக விபூதியோ திருநாமமோ அணிந்துட்டு சாப்பிடு காலையில் எழுந்து அப்படின்றார். அது கூட நேரம் இல்லை சாமி எனக்கு. சரி, உனக்கு ஒரு சின்ன உபாயம் சொல்கிறேன். யாராவது ஒரு நாமமோ விபூதியோ சந்தனம் குங்குமம் ஏதாவது அணிஞ்சிருக்கிறவங்கள பார்த்துட்டு சாப்பிட்றியா? அது வேணாலும் செய்கிறேன் அப்படின்னா. ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரன் சுப்பிரமணியம் இருக்கானே, அவன் விடிகாலம்புற 5:30 மணிக்கெல்லாம் என் டைமுக்கே அவன் குளிச்சுட்டு நாமத்தை போட்டுண்டு கோவிந்தா கோவிந்தா அப்படின்றது சொல்கிறான். அவனை சுப்பிரமணியை பார்த்துட்றான், அந்த நாமத்தை அவன் நெத்தியில் இருக்கோ அதை பார்த்துட்டு சாப்பிட்றேன். சரி, தினம் இவன் என்ன பண்ணான், நேராக இந்த ராமசாமி அப்படி வெளியே வருவான். 5:45 6:10 வெளியே வருவான். இந்த சுப்பிரமணிய நாமத்தெல்லாம் போட்டுண்டு கிழக்க பார்த்து கோவிந்தா கோவிந்தா உன்னுடைய அருளால் எல்லாம் நலம் பெற வேண்டும் அப்படின்னு சத்தம் போடுறான்.
சுப்பிரமணி அப்படின்னா அப்படி நிமிர்ந்து பார்த்தான். இவன் எதுக்காக கூப்பிட்றான்னு கேட்கவே இல்லை. இவன் அந்த நாமத்தை பார்த்தா போய் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். டெய்லி அந்த 5:45 6:10 சுப்பிரமணி அப்படின்னுவான் இந்த ராமசாமி. இந்த சுப்பிரமணி அப்படி திரும்பி பார்ப்பான். அழகாக அந்த நாமத்தை பார்த்துட்டு இவன் சாப்பிட போயிடுவான். ஒரு நாள் என்ன ஆச்சு, இந்த சுப்பிரமணி வெடிகாலம்பரை எழுந்து குளிச்சுட்டு நாமத்தை போட்டு இறைவனை வணங்கிட்டு, இந்த பொங்கல் வருதே, பண்டிகை வருதே, இதுக்கெல்லாம் வீடு முழுகணுமேனு அந்த காலத்தில் மண் எடுத்துன்னு வருவாங்க. ஏரிக்கு போய் வீடு முழுக செவரெல்லாம் சரி பண்ணுறது. இவன் கிளம்பி போயிட்டான் அதிகாலையில். இந்த ராமசாமி வெளியே சுப்பிரமணி அப்படின்னு கூப்பிட்றான். அங்கே சுப்பிரமணி வரவே இல்லை. அங்கே வீட்டில் இருக்கிறவங்கள கேட்குறான், எங்கே போனால் அந்த சுப்பிரமணி, எனக்கு பசி எடுக்குது அப்படின்றான். உடனடியாக அவன் ஏரிக்கு போயிருக்கான் மாட்டு வண்டி ஓட்டின்னு மண் எடுத்து வர்றதுக்காக, வீடு முழுவதுக்கு செவரெல்லாம் சரி பண்ணுறதுக்குன்னு. இவன் நேராக கிளம்பி ராமசாமி அங்கேயே கிளம்பி போயிட்டான். இவன் லாபத்தை பார்க்காத சாப்பிடக்கூடாது ஆச்சே அப்படின்ட்டு நேராக போய் ஏரி முனையில் போய் அந்த ஏரியினுடைய நடக்கிற வழி இருக்குல்ல, அந்த இடத்துல நின்றுண்டு சுப்பிரமணி அப்படின்னு கூப்பிட்றான். இவன் கத்துறான். இவன் சுப்பிரமணி மண்ணை தோண்டினே இருக்கும்போது தட தட தடன்னு கீழே சாஞ்சுது. அந்த மண்ணிலேருந்து ஒரு 7 தவளை பொற்காசுகள், வைர வைடூரியங்கள், கிட்டத்தட்ட பல லட்சம் பொற்காசுகள் 7 தவளை தட தடன்னு சாயுது. இவன் தோண்டும் பொழுது மேலேருந்து அப்படி சாயுது. ஆன்னு அப்படி பார்த்துன்னு இருந்தான். இவன் சுப்பிரமணியன் பாருங்க. இவன் நிமிந்து இவனை பார்த்தான். அங்கேருந்து மேலே நிற்கிறான் அவன் கரை மேலே. சுப்பிரமணியன்னு உடனே இவன் நிமிந்து பார்த்தானோ, அந்த நாமத்தை பார்த்துட்டு இவன் கிளம்பிட்டான். நாமத்தை தான் பார்த்தான். ஐயோ, இந்த காசு, இந்த இவ்வளோ பெரிய லட்சக்கணக்கான பொற்குவியல் கிடைச்சிடுதே, இவன் ஊரெல்லாம் போய் சொல்லிடுவானேன்ட்டு அவனை ஓடி போய் அவனை காலில் விழுந்து, அப்பா இங்கே வாப்பான்னு சொல்லி, நான் தான் பார்த்துட்டேன்றான். அவனை இட்டுன்னு அந்த தவளையை காமிச்சான். ஆன்னு பார்க்குறான். உனக்கு 4.5 தவளை, எனக்கு 4.5 தவளை. இவனுக்கு 6 லட்சம் பொண்ணு, அவனுக்கு 6 லட்சம் பொண்ணு எடுத்துக்கின்னு போனான். அழகாக சௌகரியமாக எடுத்து போய் வச்சு லைஃப்பில் செட்டில் ஆகி, இவன் மறுநாள் காலையில் இந்த ராமசாமி, இவன் என்ன 5:30 மணிக்கு நாமத்தை போட்டு கோவிந்தா கூப்பிடுறது, நாம் 5 மணிக்கே நாமத்தை போட்டு கோவிந்தாவை கூப்பிடும், பரம்பொருளை அழைக்கலாம் அப்படின்னு காலையில் சுப்பிரமணியை போலவே இவனும் ராமசாமி, அவனுக்கு முன்னாடியே ராமசாமிக்கு பக்தி வந்துடுது. நாமத்தை போட்டு கோவிந்தா கோவிந்தான்றான். அன்பு தாய்மார்களே, ஆன்மீகம் என்பது பக்தி. அந்த ஆன்மீகத்தில் இருக்கிறவர்களை தரிசனம் பண்ணாலே வாழ்க்கையில் லக்ஷ்மி கடாட்சம். இந்த கதையினுடைய தத்துவம், நாம் அந்த சான்றோர் பெருமக்களை பார்த்தாலே பெருமாளை பார்த்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் வறுமை அகலும். நல்லாரை காண்பதும் நன்றே அப்படின்னு சொன்னாங்களே செய்யுள்ள. அதே போல இந்த உலகத்தில் நல்லவர்களை தரிசிக்கணும். வாழ்க்கையில் தானாக நம்மளை சுற்றி இருக்கிற கஷ்டம் நிவர்த்தியாகும். முதல்ல இந்த கஷ்டம் நிவர்த்தியாகும். இது பொருளாதார பிரச்சனை நிவர்த்தியாகும். இப்போ அபூர்வ விஷயத்துக்கு வருவோம். பொதுவாக இந்த அபூர்வ விஷயம் என்பது, இந்த இப்போ நிகழ்ச்சியை பார்க்குறவங்க தொடர்ந்து இனிமேல் நீங்கள் வாரம் இந்த ப்ரோக்ராமை பார்க்கலாம். ஒரு நோட்டு போட்டு அழகாக எழுதலாம். அந்த அபூர்வ விஷயத்தில் பெருமாள் கோவில் குளம் இருக்கே, அந்த குளத்தில் போயிட்டு ஒரு கட்டி வெல்லம் வாங்கி போய் அந்த குளத்தில் போடுங்க. ஜலத்தில், கோவில் குளத்தில் முக்கியமாக போடணும். ஏன்னா பெருமாள் கோவில் குளத்தில் ஒவ்வொரு வருஷமும் சுவாமி அந்த தெப்பு உற்சவத்துக்கு வருவார். அதே மாதிரி தீர்த்தவாரிக்கு வரும்பொழுது குளத்துக்கு வருவார் பெருமாள். அந்த குளத்தில் போயிட்டு ஒரு வெள்ளை கட்டி போடும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் உங்களை தேடி வர ஆரம்பித்து விடும். உங்கள் வீட்டில் பல ஆண்டுகளாக நடக்கணும்னு நினைத்த சுபகாரியம் கைகூடி வரும். அதே போல் சிவாலயத்தில் குளத்தில் வெள்ளம் போடணும்.
பிதர்களுடைய குறைபாடுகள் நிவர்த்தியாகும். சிவாலயம் குளத்தில் போய் வெள்ளைக்கட்டி போடணும். அந்த வெள்ளைக்கட்டி போடும் பொழுது பிதர்களுடைய தோஷம் நிவர்த்தியாகும். 7 தலைமுறையில் இருக்கக்கூடிய பாபங்கள் அகன்றுவிடும். பெரியவர்கள் காலத்து குறைபாடுகள் நிவர்த்தியாகும். அதே போல் அம்பாளுடைய குளத்தில் வெள்ளைக்கட்டி வாங்கி போய் போடலாம். அப்படி போடும்பொழுது உத்தியோகம் கிடைக்கணும், பன்னாட்டு நிறுவன பதவி கிடைக்க வேண்டும், ஒரு சொந்த தொழில் அமைய வேண்டும் என்கின்றவர்களுக்கு அந்த சொந்த தொழில், உத்தியோகம், பன்னாட்டு நிறுவன பதவிகள் இதெல்லாம் கைகூடி வரும். மழல செல்வம், அதே போல திருக்கல்யாண வைபவம் இந்த ஆண்டில் கைகூடி வரும். அதே மாதிரி உங்களுடைய வீட்டில் தனதானிய சம்பத்து நிரம்ப ஆரம்பித்து விடும். அன்பு தாய்மார்களே, இந்த ஆடி மாதம் ஆவணி மாதத்தில் பசுவும் கன்றையும் தரிசிச்சுட்டு மூலவரை போய் பார்க்கணும். காலையில் பசு கன்று இல்லவா, ராமசாமி கதை மாதிரியே சொல்கிறீங்களே. ஆமாம், இந்த பசுவையும் கன்றையும் பார்த்து விட்டு மூலவர் சுவாமி கோவிலில் கர்ப்ப கிரகத்தில் இருக்கிற அம்பாளையோ பெருமாளையோ விநாயகரையோ உமா மகேஸ்வரனையோ தரிசனம் பண்ணணும். பசு கன்றையும் பார்த்துட்டு போகணும். அப்படி செய்து தரிசனம் பண்ணிட்டு வரும்போது வாழ்க்கையில் பின்னோக்கி போயிட்டே இருக்கிறன்றீங்களே, அந்த பின்னோக்கி போகிற நிலைமை உங்கள் வாழ்க்கையை விட்டு நிவர்த்தியாகும். உங்களை துரத்தின்னு இருக்கிற அந்த கடன் தொல்லைகள் நிவர்த்தியாகும். வருமானம், நிரந்தர வருமானம் உங்களுக்கு உண்டாகும். அன்பு தாய்மார்களே, அதே போல் தாயார் சன்னிதானத்தில், பெருமாள் கோவிலில் தாயார் சன்னிதானம் இருக்குல்ல, பட்டரை அழைச்சின்னு போயிட்டு அந்த ஆடி ஆவணி மாதங்களில் ஒரு செவ்வாய் வெள்ளி ஞாயிறில் ஏதாவது ஒரு தினத்தில் போயிட்டு தாயார் சன்னிதானத்தில் தட்டு நிறைய பழங்கள் எடுத்து போய் கொடுங்க. சுவாமிக்கு அம்பாள் பாதத்தில் வைக்க சொல்லுங்க. அதே போல் அந்த சடாரி தீர்த்தம் இதெல்லாம் சன்னிதானத்துக்கு வந்து பெருமாள் இருந்து அந்த சடாரி தீர்த்தம் துளசி இதெல்லாம் வாங்கிக்கின்னுட்டு அந்த தட்டில் ஒரு 108 ரூபா போட்டுட்டு வாங்க. இந்த ஆடி ஆவணி மாதத்தில் போடும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு திருப்பி கிடச்சிடும். எவ்வளோ ரகசியம் இருக்குது அதில். உன்னுடைய வாழ்க்கை உனக்கு திருப்பி கிடைத்து விடும் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ இழந்த பதவி உனக்கு திருப்பி பெரிய பதவி கிடைச்சிடும். அதே மாதிரி உன்னுடைய வாழ்க்கை திருக்கல்யாணம் விரைவில் ஏற்பாடாகிவிடும். 2026, 27 வாழ்க்கையில் செட்டில் ஆகிடுவீங்க. அதே போல் வீட்டில் தாய்மார்களுக்கு, மகளிர்களுக்கு குறிப்பாக மனக்குறையாக இருக்கும். ஏதாவது ஒரு குறை இருந்துன்னே இருக்கும். ஒன்று பொண்ணு வாழ்க்கை பிரச்சனையாக இருக்கும், இல்லை பையன் வாழ்க்கை பிரச்சனையாக இருக்கும், இல்லை வாழ்க்கையே அமையலை தாயே அப்படின்றாங்க. எல்லாத்துக்கும் மேலே எஜமானன் அங்கே வீட்டுக்கு வரும்போது வெறுங்கையோடு வர்றாங்க. இன்றைக்கி போனோம் வேலை ஆகலைன்னு. அந்த ஆடி மாதம் ஆவணி மாதத்தில் ஜடை தைச்சி அம்பாளுக்கு எடுத்து போய் கொடுங்க. அப்பொழுது உங்களுடைய வீடு தேடி மகாலட்சுமி கடாட்சம் வந்துவிடும். உங்களுடைய வீட்டில் பொருளாதார கஷ்டம் நிவர்த்தி ஆகிவிடும். அன்பு தாய்மார்களே, நவக்கிரக சன்னிதானத்தில் ஒரு படி நெல், ஒரு வெத்தலை பாக்கு, ஒரு 108 ரூபா சன்னிதானத்தில் கொடுங்க. ஞாயிற்றுக்கிழமையில் அந்த நெல் தானம் பண்ணணும். அப்படி ஞாயிற்றுக்கிழமையில் அந்த நெல் தானம் பண்ணும் பொழுது உத்தியோக விஷயங்கள் அதிசீக்கிரத்தில் கைகூடி வரும். உங்களுடைய தொழில் லாபத்தை நோக்கி நகர ஆரம்பிக்கும். உங்களுடைய வீட்டில் படிக்கிற குழந்தைகள் பெரிய மார்க் எடுக்கணும், நல்ல மார்க் எடுக்கணும், அதிகமாக ஒரு பெரிய படிப்புக்கு போகணும். அதை ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு படி நெல் வெத்தலை பாக்கு 108 ரூபா நவக்கிரக சன்னிதானத்தில் வச்சுட்டு வாங்க. அப்போது அதிக மதிப்பெண்கள், பெரிய உத்தியோகம், புகழ், அரியணை உங்களை தேடி வரும். அபூர்வ விஷயம் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். நீங்கள் செய்து பாருங்கள். பொதுவாக இந்த ராஜராஜேஸ்வரி பீடம் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் ஒரு 5 கிலோமீட்டர் செஞ்சு மெயின் ரோட்டில் இருக்குது. ராஜராஜேஸ்வரி பாடசாலை உள்ளர வளாகத்திலே இருக்குது அம்பாள் பீடம். மூலவர் ராஜராஜேஸ்வரி அம்பாள், அருள்வாக்கு சொல்லக்கூடியவள் வனதுர்க்கை. இந்த செவ்வாய் வெள்ளி ஞாயிறில் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வருகை தரலாம். சென்னையில் இந்த திங்கள் சனி புதன் வியாழன் கிழமைகளில் சென்னையில் முகாமிட்டிருக்க, நேரடியாகவும் வந்து அருள்வாக்கு, ஜாதகம், எதிர்காலத்தை பற்றி அறியலாம். அன்பு தாய்மார்களே,
ஒரு நல்லெண்ணெயில் துளி போகிற மஞ்சத்தூள் கலந்து அந்த நல்லெண்ணெய் மஞ்சள் கலர் ஆகிடும். அதில் அஷ்டமியில் அந்த தீபம் போடுங்க, அந்த நல்ல மஞ்சள் தூள் கலந்த எண்ணெயில் அப்படி வீட்டில் தீபம் போடுங்க அகலில். இல்லை துர்க்கையினுடைய சன்னிதானத்தில் போடுங்க. அப்படி போடும் பொழுது உங்களுடைய வீட்டில் இருக்க செய்வனை பாதிப்பு நிவர்த்தி ஆகும். திருஷ்டி பாவம், அடிமேல் அடி விழுது, பண கஷ்டம். கிட்டத்தட்ட 4.5 வருஷமாக வட்டி கட்டின்னு இருக்கிற அந்த கடனை அடைக்க முடியல. வருமானம் வருது, ஆனால் அந்த கடன் அடைய மாட்டேங்குது. வேறு பிரச்சனைலாம் வந்து நிற்குது. அந்த ஒரு பொருளாதார கஷ்டம், சத்ரு பயம், அக்கம் பக்கம் விரோதங்கள், இதெல்லாம் உங்களுக்கு நிவர்த்தி ஆகும் அந்த தீபம் போடும் பொழுது. அஷ்டமியில் போடணும், மஞ்சள் தூள் கலந்த நல்லெண்ணெயில் தீபம் போடணும். ஒரு 2 அகலில் போடுங்க அவசியம். உங்களுடைய வீட்டில் திருஷ்டி, வினை, கடன், வியாதி இதெல்லாம் உங்களை விட்டு நிவர்த்தி ஆகும். அன்பு தாய்மார்களே, மிதுனம், கன்னி இந்த ராசிக்காரர்களுடைய வீட்டில் சுவாமி ரூமில் தாமரை மணி மாலை இருக்க வேண்டும். அப்போ வாழ்க்கையில் செட்டில் ஆகிட்டியாப்பா அப்படின்றாங்களே. இந்த மிதுனம், கன்னி இந்த ராசிக்காரர்களுடைய வீட்டில் தாமரை மணி மாலை வைங்க, வாழ்க்கையில் செட்டில் ஆகுவாங்க. அந்த ராசிக்காரர்கள் செட்டில் ஆகிறது பல ரகசியம் இருக்குது. உத்தியோகம், கல்யாணம், ப்ரமோஷன், பெரிய படிப்பில் வெற்றி வாகை, எல்லாத்துக்கும் மேலே குடும்பத்தில் ஒரு வருமானம், மகாலட்சுமி கடாட்சம் இதெல்லாம் உண்டாகும். தாமரை மணி மாலை வாங்கி வைக்கணும். யாருக்கு? சுவாமி படத்துக்கு. மிதுனம், கன்னி இந்த ராசிக்காரர்கள் குறிப்பாக ஒரு ஊருக்கு ஒரு பரோபகாரியாக இருப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ அப்படி இருப்பாங்க. அந்த தோஷம் நிவர்த்தி ஆகும். அன்பு தாய்மார்களே, ஆடி மாதத்தில், ஆவணி மாதத்தில் வளர்பிறையில் அன்னதானம் செய்யுங்கள். அப்படி அன்னதானம் செய்யும் பொழுது புரட்டாசி அமாவாசை வரையிலும் நம்முடைய வீட்டு வாயற்படியில் பிதிரு தேவதைகள் காத்துட்டு இருப்பாங்க. நாம் ஏதாவது ஒரு தர்மம் செய்வோம், அந்த தர்மம் அந்த பிதிரு தேவதைகளுக்கு போகும், தானம் அவர்களுக்கு போகும், அவர்களுக்கு ஒரு க்ஷேமம் அங்கே உண்டாகும். பா, உன்னுடைய பேரன் செய்த அன்னதானம் தாயா இன்னைக்கு சொர்க்கத்தில் சந்தோஷமாக இருக்கிறேன்றாங்க. அதே போல் அந்த வீட்டில் வறுமை நிவர்த்தி ஆகிறது. அந்த வீட்டு குழந்தைகள் எல்லாம் வாழ்க்கையில் செட்டில் ஆகுவாங்க. அன்னதானம் இந்த ஆடி மாதத்துலேயும் ஆவணி மாதத்தில் யதாசக்தி ஒரு தயிர் சாதம் 10 பேருக்கு வாங்கி கொடுங்க. அந்த முன்னோர்களுடைய தோஷம் இருக்கிறதுனால தான் எந்த டெவலப்மெண்ட் இல்லாமல் இருக்குது. 13 வருஷமாக எல்லாம் ஊருக்கு பணக்காரனாக இருக்கிற, வீட்டில் ஏழையாக இருக்கிறேனேன்றீங்களா, அந்த தோஷம் நிவர்த்தி ஆகும். அன்பு தாய்மார்களே, மேஷராசிக்காரர்கள் இந்த 8 மாதத்தில் எப்படி இருக்குது அப்படின்னும் பொழுது, இந்த 8 மாதத்தில் பெரிய வேலைகளை சாதிப்பீர்கள். மேஷராசிக்காரர்கள், உங்களுடைய பண கஷ்டம் நீங்கக்கூடிய நேரம் ஆரம்பமாயிடுத்து. இந்த ஆகஸ்ட் மாதத்துலேருந்து 8 மாத காலம் பூமி, வீடு, வாசல் உங்களுக்கு கைகூடும். உங்களுக்கு பண கஷ்டம் நிவர்த்தி ஆகும். இந்த 8 மாதத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த 8 மாதத்தில் நினைத்த காரியத்தில் வெற்றி பெறுவீர்கள். 8 மாதத்தில் நினைத்த காரியத்தில் வெற்றின்றாரு அந்த ரிஷபராசிக்காரர்கள். ரிஷபராசிக்காரர்கள் எப்பொழுதும் நியாயத்தின் பக்கமே இருக்கக்கூடியவர்கள். தாராளமான பண வசதி உண்டாகும். இனிமேல் இந்த 8 மாதத்தில் உங்களுடைய கடமைகளில் அனைத்திலும் வெற்றி வாகை சூடுவீர்கள். அதே போல் மிதுன ராசிக்காரர்கள் இந்த 8 மாதத்தில் உங்களுடைய பொசிஷன், வீட்டில் வீடு கட்டணும், ஒரு நல்ல உத்தியோகத்துக்கு மாறணும், இந்த வருஷம் பாப்பாவுக்கு வீட்டில் கல்யாணம் நடக்கணும், குழந்தைகளுக்கு அப்படி நினைக்கிறீங்களே, உங்களுடைய கடமைகளில் வெற்றி பெறுவீர்கள். உங்களுடைய மிதுன ராசிக்காரர்கள் மகிழ்ச்சி, குபேர சம்பத்து உண்டாகும் இந்த 8 மாதத்தில். கடகராசிக்காரர்களுக்கு இந்த 8 மாதத்தில் இழந்த மன அமைதியை மீண்டும் பெறுவீர்கள். அதை சொல்லுங்க சாமி. கல்யாணம் கட்டிட்டு இந்த கட்டி நீ வரையில் ரொம்ப கஷ்டமாக, மனசு கஷ்டமாக இருக்கிற, ஒன்று போனால் ஒன்று பிரச்சனை வீட்டுக்கு ரெடியாக வருது. காலையில் எழுந்தோடனே இன்றைக்கி பொழுது எப்படி போகும்னு நினைப்பாங்க. அந்த கடகராசிக்காரர்கள் இந்த 8 மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் இழந்த மன நிம்மதி உங்களுக்கு கிடைத்துவிடும்.
உங்களுடைய இருப்பிடத்தில் தேவகுருவனுடைய கடாட்சம் விழுந்திருக்கு. அந்த தெய்வ கடாட்சம் சொல்கிறாங்களே, அந்த தேவகுரு அங்கே இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நன்மைகள் கூடிக்கொண்டே இருக்கும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த 8 மாதத்தில் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் அகல ஆரம்பிக்கும். ஏற்கனவே ஒரு வருஷமாக எதிர்நீச்சல் போடுற அனல் மீது நடந்து கொண்டிருக்கிறேன். உள்ளத்தில் கனலையும் கண்களில் கண்ணீரையும் வைத்திருக்கிறேனே. எல்லா விஷயத்திலையும் எனக்கு ஒரு பிரச்சனைன்னு போய் சொன்ன நண்பன் கூட நம்ப மாட்டேன்றான். அந்த அளவுக்கு சிம்மராசிக்காரர்கள் மதிப்பு மரியாதை உள்ளவர்கள். எப்பொழுதுமே அந்த தரம் தாழ்ந்து போக மாட்டார்கள். அந்த ஒரு கிரிப்லேயே இருப்பாங்க. அதாவது அவங்களுடைய இடத்துல அந்த சத்தியம், சூரியனுடைய வீடாச்சே, சத்தியம் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கும். இந்த பாக்கெட்டில் என்ன கிடைக்குதோ அதை எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க பணத்தை. யாராவது சாப்பாட்டுக்கு, ஒரு கல்யாணத்துக்கு, படிப்புக்குன்னாலும். அப்படிப்பட்டவங்க உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த 8 மாதத்தில் வெளியேறும். அதே போல் தெய்வானுகிரகத்தில் உங்களுடைய செல்வங்கள் பாதுகாக்கப்படும். உங்களுடைய பொருளாதாரத்துக்கு எந்த ஆபத்து வராது. அன்பு தாய்மார்களே, கன்னியா ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை தரம், பதவி, இதெல்லாம் சூப்பராக இப்போ அமைகிறது. வாழ்க்கை தரம்னாலே அதில் முடிஞ்சு போச்சு. நீங்கள் எந்த லெவலில் இருந்தீங்க இப்போ அடுத்த லெவலுக்கு முன்னேறீங்க. சொல்லுவாங்க, அவனுக்கு என்னப்பா கன்னியா ராசிக்காரன் இப்போ நல்லா வந்துட்டான். இந்த 8 மாதத்தில் நல்லா வந்துடுவீங்க. தாய்மார்களும் சரி, பெரியவர்கள், கன்னியா ராசிக்காரர்கள், மனக்குழப்பத்திற்கு இடம் தராதீர்கள். கன்னியா ராசிக்காரர்களே, வாழ்க்கை தரம், பதவி, தொழில், தனம் இதெல்லாம் சூப்பராக இருக்குது. ஆனால் மனசுக்கு குழப்பத்துக்கு இடம் தராமல் இருங்க கன்னியா ராசிக்காரர்கள். துலா ராசிக்காரர்கள் இந்த 8 மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில், துலா ராசிக்கெல்லாம் பரீட்சை முடிஞ்சு போச்சு. இனிமேல் பரீட்சை வைக்க மாட்டா பராசக்தி. பரீட்சைன்னா என்ன அர்த்தம்? ஒன்று போல பிரச்சனையாக இருக்குது அப்படின்றாங்க. ஒன்று ஒன்றா வருது வீடு தேடி பிரச்சனைகள். அந்த பிரச்சனைகள்லாம் உங்களை விட்டு நிவர்த்தி ஆகுது. அந்த பரீட்சையெல்லாம் நிவர்த்தி ஆகிறது. எல்லா பரீட்சையிலையும் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க. இனிமேல் பரீட்சை இல்லை. துலா ராசிக்கு இரட்டிப்பு லாபம். இந்த 8 மாதத்தில் இரட்டிப்பு லாபம் உண்டாகும் துலா ராசிக்காரர்கள் இந்த ஆகஸ்ட்லேருந்து 8 மாதங்களுக்கு. அதே மாதிரி பொதுவாக இந்த 1.5 வருஷம் துலா ராசிக்காரர்கள் ஒரு பொற்காலத்தை நோக்கி பயணித்து கொண்டு இருப்பார்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த 8 மாதத்தில் படிப்பு, பதவி, திருமணம், தொழில், பெரிய சம்பளம், சொந்த வீடு, இதெல்லாம் நீங்கள் எதெல்லாம் நினச்சிட்டு இருந்தீங்க இந்த கொரோனாவுக்கு அப்புறம் பிரயத்தனப்பட்டிருந்தீங்களே, இப்போ கைகூடி வருது இந்த 8 மாதத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. வீட்டில் இருக்கிறையும் சரி, வெளியவும் சரி, உங்களுடைய குழப்பத்துக்கு இடம் தராமல் வாழ்க்கையில் இப்போ நல்லா சூப்பராக முன்னுக்கு வருவீங்க விருச்சிக ராசிக்காரர்கள். தனுர் ராசிக்காரர்கள் இந்த 8 மாதத்தில் எப்படி இருக்க சொல்ல தெரியுங்களா? தனுர் ராசிக்கு 2 வாழைப்பழத்தோலை போட்டு நம்மளை நடக்க விடுவான். இந்த தனுர் ராசிக்காரன் சரிக்கு விடுவாளா பார்த்துக்கிட்டே இருப்பானுங்க. ஆனால் நீங்கள் சரிக்கு விட மாட்டீங்க தனுர் ராசிக்காரர்கள். காரணம், அவர்களுடைய சிந்தனையில் மற்றவர்கள் பொருளை அபகரிக்கணுன்ற எண்ணம் இருக்காது இந்த தனுர் ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே. அப்படிப்பட்ட தனுர் ராசிக்காரர்கள் இந்த 8 மாதத்தில் வழிக்கு விட மாட்டீங்க. மேன்மக்களாக தான் திகழ்வீங்க. உச்சம் பெற்ற குரு உங்களுடைய குடும்ப வாக்கு இதை பார்த்துட்டு இருக்கிறதுனால எல்லா வகையிலையுமே 100க்கு 100 மார்க்கு தான் இந்த 8 மாதங்கள். அப்புறம் ஏன் சாமி வாழைப்பழத்தோல் போட்டு வழிக்கு விழுற மாதிரி இருக்குது? உன்னை சுற்றி அவ்வளோ மறைமுகமானது இடையூறுகள் அப்படின்றாங்க அம்மா. அதில் ரொம்ப கவனமாக இருங்க, உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை மட்டும் என்பதை நினைவுபடுத்துகிறேன். அதே போல் மகர ராசிக்காரர்கள் இந்த 8 மாதத்தில் கை நிறைய பணம். ஆஹா, ஒரு பக்கம் பதவி, தொழில், கிடுகிடுவென வளர்ச்சி ஏற்படும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த 8 மாதத்தில் வீட்டில் நிதானம் ரொம்ப அவசியம். மகர ராசிக்காரர்கள் டென்ஷன் எல்லாம் வீட்டில் எதுவும் காட்டாதீங்க மகர ராசிக்காரர்களே. அன்பு தாய்மார்களே, கும்ப ராசிக்காரர்கள் இந்த 8 மாதத்தில்
நீங்கள் சாதிக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளீர்கள். இப்போ சாதிச்சாகணும். இந்த வருஷம் வீடுக்கு வாங்கினங்க, இந்த வருஷம் வீட்டில் சுபகாரியம் பண்ணணுங்க, இந்த வருஷம் பெரிய பசங்களுக்கு எல்லாம் கூடி வரணுங்கன்றீங்களே, அதெல்லாம் இந்த 8 மாதத்தில் கைகூடி வரும். மீன ராசிக்காரர்களுக்கு இந்த 8 மாதத்தில் குழப்பங்கள் எல்லாம், சச்சரவுகள் எல்லாம் உங்களை விட்டு நிவர்த்தி ஆகிறது. அஷ்டலட்சுமியினுடைய கடாட்சம் வருகிறது இந்த 8 மாதத்தில். இந்த ஆகஸ்ட்லேருந்து 8 மாத காலம் அஷ்டலட்சுமியினுடைய கடாட்சம் உங்களோட மகாலட்சுமி பயணிக்கின்றாள். ஆனந்த நிலையமாகும் நிகழ்ச்சி. எல்லாரும் அந்த ஸ்ரீ ரகுராம் அடிகளார் அந்த யூடியூப்பை பாருங்கள். இந்த நிகழ்ச்சி இப்போ ஒளிபரப்புகிறாங்களே, இது வாராவாரம் வரும். இந்த நோட்டு போட்டு அழகாக எழுதுங்க அபூர்வ விஷயத்தை. சுபமஸ்து.